அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்றைக்கு இரவுல செய்யக்கூடிய ரொம்ப மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் தாலா நம்ம எல்லோருக்குமே ஆறுதல் கொடுக்கக்கூடிய பல சிந்தனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதை செய்யலாமா வேணாமா, இதுல நம்ம ஜெயிப்போமா இல்ல தோல்வி அடைஞ்சிருவோமா, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அனைத்து கேள்விகளுக்குமே இந்த சூறாவுல பதில் இருக்கு. ஒவ்வொரு முஅமினான மக்களுடைய விதியையும் சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு ஆயத்தை அல்லாஹ் தனது திருக்குரான்ல ரகசியமா வச்சிருக்கான். இந்த ஆயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இந்த ஆயத் ஒவ்வொரு முஅமினான மக்களுடைய விதியையும் மாற்றி அமைக்கக்கூடியது. ஒவ்வொருவருடைய தேடல்களுக்கும் தீர்வு தரக்கூடியது. ஒவ்வொருவருடைய துஆவையும் ஆசையையும் கபூலாக்கி தரக்கூடியது. இந்த மாதிரி ஏராளமான ரகசியங்களை அல்லாஹ் தஆலா தனது திருக்குரான்ல வச்சிருக்கான். சிலது தான் நமக்கு தெரியும், பலதும் நமக்கு தெரியாது. இன்னும் பலது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் தஆலாவிற்கும் மட்டுமே தெரியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரகசியமா அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொருவருமே வெற்றி பெறக்கூடிய, நினைக்கிறதெல்லாம் நடத்தி தரக்கூடிய, தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றி தரக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு ஆயத்தினுடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆயத் இடம்பெறக்கூடிய சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூரா அலக். இந்த சூறா தான் திருக்குரான்ல முதல் முறையாக இறங்கப்பட்ட ஒரு சூறா. இந்த வசனத்தை தான் அல்லாஹ் முதல்ல இறக்குறான். அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய படிப்பினைய சொல்றான். ரசூல்லா எந்த நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கே பல சந்தேகங்கள். அவங்க யாரு, யாரை வணங்கணும், இப்படி அவங்க ரொம்ப மிக மோசமான நிலையில இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் காலமாக ஹிரா குகையிலேயே தங்கி இருக்கிறாங்க. வெளியில வரவே இல்லை. ஏன்னா பல கேள்விகள் அவங்கள உழுக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தாங்க. சொன்னாங்க, இக்ரா, ஓதுவீராக அப்படின்னு. ரசூல்லா அவங்கள பார்த்து பயந்து, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க இக்ரா, ஓதுவீராகன்னு சொல்றாங்க. அப்பவும் எனக்கு எந்த ஒரு மொழியுமே எனக்கு ஓத தெரியாது, நான் எழுத படிக்க தெரியாதவன்னு சொல்றாங்க. 3வது முறையாக ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க சொல்றாங்க, உம்மை படைத்த உம்முடைய ரப்புடைய திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல்லா அவங்களே தானாகவே ஓத ஆரம்பிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். எழுத படிக்க தெரியாது, எந்த பாஷையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை எப்படி அவங்க ஓதுனாங்க அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய திருப்பெயருக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. இந்த வசனத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த வசனம்தான் இந்த உலகம் உருவாகிறதுக்கான காரணமாக இருந்த ரசூல்லாவினுடைய வாழ்க்கையை மாற்றியது. இது ரசூல்லாவினுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு சூறா, ஒரு சிறந்த ஆயத். ஓத தெரியாதவங்க எப்படி ஓதுனாங்க? அல்லாஹ் ஓத வச்சான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் நடத்தி காமிச்சான். அப்போ இது எப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வசனம் என்பதை நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ளணும். எனவே இந்த வசனம் நபியவங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, நமது வாழ்க்கையையும் மாற்றும். எனவே இன்றைய தினம் இந்த மகத்தான குரானுடைய இந்த சூறா அலக்க நீங்க ஒரு தடவை ஓதுங்க. நீங்க ஒரு தடவை ஓதிட்டீங்க அப்படின்னா ஒரு சஜிதா உங்க மேல கடமையாயிரும். இந்த சூறாவை முழுமையா ஓதிட்டு ஒரு சஜிதாவையும் நீங்க செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. அதே சஜிதாவினுடைய நிலையில இருந்து துஆ செய்யுங்க. உங்களுடைய ஒவ்வொரு தொடக்கத்தையும் அல்லாஹ் நல்ல முறையில் தொடங்கி வைப்பான். விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தும். உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை உணருங்க. அப்பத்தான் இதனுடைய பலன் கிடைக்கும். உணர்ந்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட ஓதுங்க. எதுவுமே புரியாத நிலையில ரசூல்லா ஓதுனாங்க. அதற்கு பிறகு அவங்க இந்த அகிலத்திற்கே நபியா மாறினாங்க. இப்படி இருக்கும்போது
எதுவுமே நம்மக்கிட்ட இல்ல. வாழ்க்கையெல்லாம் விருண்டோடி போகுது. எல்லாம் கஷ்டமா இருக்கு. கடனா இருக்கு, நோயா இருக்கு, நிம்மதி இல்ல, மகிழ்ச்சி இல்ல, ஒத்துமை இல்ல, அன்பு இல்ல. இப்படி எதுவுமே இல்லாத நிலையில இருந்து நீங்க இந்த சூறாவ ஓதினாலும், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மாத்திருவான். இது ஒவ்வொருடைய வாழ்க்கைய மாற்றத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புத ஆயத்து. நம்ம எல்லோருமே இத பயன்படுத்திக்கணும். ரகசியமா இந்த மாதிரி நிறைய வசனங்கள அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். மேலும் இந்த ஒரு சூறாவ இரவுல ஓதிட்டு, அந்த இடத்துல அவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஷஹீதுடைய அந்தஸ்துல இருப்பாங்களாம். அவங்கள எழுப்பும்போதும் அதே ஷஹீதுடைய அந்தஸ்துல தான் அல்லாஹ் தஆலா எழுப்புவானாம். மேலும் இந்த சூறாவ ஒரு தடவ ஓதுறவங்க, ஒரு முழு குர்ஆன ஓதிய நன்மைய அடைந்து கொள்வாங்களாம். மேலும் அல்லாஹ்வின் பாதையில போராடக்கூடிய ஒரு போர் வீரனுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நன்மை புதையல் இந்த சூறா ஓதுறவங்களுக்கு கிடைக்குமா. மேலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இன்னல்கள்ல இருந்து இந்த சூறா நம்மள பாதுகாக்குமா. எனவே இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. எனவே இந்த சூறாவ நீங்க ஓதிட்டு, ஒரு சஜிதாவையும் செஞ்சுட்டு, அதே சஜிதாவுல அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்கள ஓதிட்டு, நீங்க துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே ஆக்கித் தரும். அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களின் பரக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்புல முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் இருக்கு. இன்னும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ் இருக்கு. இன்னும் முக அழக பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் இருக்கு. இன்னும் நம்மளோட ஈமான அதிகப்படுத்தக்கூடிய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் இருக்கு. மேலும் நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய, முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய 33 மூலிகைகள் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இதை வாங்கி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். மேலும் சுருமாக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது குரான்கள் தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ரமலானுக்கு ஓதுவதற்கு எனக்கு அரபி தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும், 30 ஜூஸ் குரானும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெடியாக இருக்குது. இதுவரையும் ரமலானில் முழு குரான் ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் இந்த குரானை வாங்கி இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.